ஆக்சுவலாக வந்து இப்போ அலோபதின்னு சொல்லிட்டு போனோம்னா டாக்டர்ஸுங்களுக்குள்ளே கன்ஃபியூஷன் இருந்தது லாஸ்ட் இயர். கீமோதெரப்பி கொடுக்கலாம், அந்த ஹீட்டிங் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஃபுட் பைப்பில் வந்து ஃபுட்டு போகிறச்ச வந்து கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. வெப்சைட்டில் வேறு பார்த்துட்டு இங்கே வந்தோம் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு. வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலை, அதே இடத்துல தான் இருக்குது, அந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. என் பேர் நடராஜன், அப்பா பேர் வந்து கந்தசாமி. அவருக்காக தான் நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபைனலாக வந்து அவரோட ஏஜ் வந்து 92 இயர்ஸ் ஆகுது. அதுக்காக வேண்டி அவர் வந்து அந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு அவர் ஏஜ் ஃபேக்டருக்கு ஒத்து வராதுன்றதுனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணி வெப்சைட்டில் வேறு பார்த்துட்டு இங்கே வந்தோம் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு. 7-8 டோஸ் எடுத்துட்டோம். இப்போ 9th டோஸு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த டெஸ்ட்டு எடுத்தோம். அந்த டெஸ்ட்டில் வந்து ஆஸ் யூஷுவலாக ஒரு 1.5 இயர்ஸ் பேக் என்ன ஸ்டேட்டஸ் இருந்ததோ வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலை, அதே இடத்துல தான் இருக்குது, அந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்குதே தவிர இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால அட்லீஸ்ட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ற பேசிஸில் வந்து இப்போ நாங்கள் மெடிசின்ஸ் வந்து கண்டினியூ, இப்போ 9th டைம்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுறோம். வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். இதாங்க. பட் மற்றபடி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து முதல்ல வந்து அடைக்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாதது. அகைன் மறுபடியும் சின்ன இது வந்தது. சரின்னு வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ண பிற்பாடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் திரும்ப அகைன் 2nd டோஸ் வாங்கிட்டேன், அதை 9th டோஸ் வாங்கிட்டு போகிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போ அலோபதின்னு சொல்லிட்டு போனோம்னா டாக்டர்ஸுங்களுக்குள்ளே கன்ஃபியூஷன் இருந்தது லாஸ்ட் இயர். கீமோதெரப்பி கொடுக்கலாம், அந்த ஹீட்டிங் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு சில டாக்டர் வந்து வேண்டாம் இந்த ஏஜ் ஃபேக்டருக்கு வந்து இதெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எடுத்தோம்னாக்கா வந்து அவர் ரொம்ப மெலிஸ் ஆகிடுவார், உள்ளதும் வந்து போயிடும், அதனால் வந்து நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு விரும்பலை. அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து மற்ற இது மூலயமா வந்து இந்த சோர்ஸ் கிடச்சிது. அதனால் வந்து இந்த சோர்ஸ் அப்ளை பண்ணோம். ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களும் வந்து அபவ் 80 இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம் தான் சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து அவர் கிராமத்தில் இருக்கிறாரு, கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கிறாரு, நீங்கள் வேணால் அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்ட பிற்பாடு கூட்டிகிட்டு வந்து பார்த்த பிற்பாடு தான் வந்து ட்ரீட்மெண்ட்டு எடுக்க ஆரம்பித்தோம். இது 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இயற்கை உபாதைகள் எதுவும் இல்லை. அசிட்டிஸ் வந்து என்ன ஒன்று எப்போவாவது ஒரு நேரத்தில் சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபுட் பைப்பில் வந்து ஃபுட்டு போகிறச்ச வந்து கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அது இருக்கும் தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலுக்கு ஒரு இது ஒன்று எழுதி கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் அதையும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். பேரலெல்லாம் வந்து அந்த முள்ளு சீத்தையில் வந்து அந்த டீக்கு பதில் வந்து இது க்ரீன் டீ மாதிரி யூஸ் பண்ணி குடிங்கன்னு இருக்காரு. அதையும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. பட் முதல்ல வந்து இந்த NV பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல வந்து எதையுமே சாப்பிடக்கூடாதுனாங்க. அதுக்கப்புறம் இந்த கோழி சாப்பிட்லான்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரூட்ஸில் வந்து ஒரு சில இது வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கோம். தேங்க்யூ.